ஆமா. தாங்கலையா? அழைத்த காரணம் என்ன? ஏழு இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆளை பத்தியா? என்னைய ஆளுக்கும் பேருக்கு சம்பந்தம் அரிசி போடுற மாதிரி மேலே கொள்ளா. நீங்க யாருங்க முதல்ல? எங்க ஏழு இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யாரு நான் கேட்கிறேன். சோத்துக்கு எந்த அரிசி வாங்குற? இது உங்க இடமா அது? ஆமா. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும் அரசனானாலும் ஆண்டி ஆனாலும் ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும் ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும் எந்த இடமும் யாருக்கு சொந்தமல்ல. வாழக்கூடிய நமக்கு சொந்தம். ஆளெல்லாம் அனுபவிக்கிற அவ்வளவுதான். ஆமா, சரியா? மனிதனுடைய வாழ்க்கையும் நிலையற்ற வாழ்க்கை. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் நாளை பொறுத்து இல்லை. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் நாளை பொறுத்து இல்லை, இன்று இல்லை. ஆகவே அனைவருமே சாதிமத பேதம் இல்லாமல் அனைவருமே ஒன்றுபட்டாத்தானே ஒன்று வாழ்வா. அம்மா, ஒற்றுமையோடு வாழணும். ஒற்றுமையோட நம்ம வாழக்கூடாது. சரியாங்க? அதான் உண்மை. பேதம் பார்த்து பழகக்கூடாது. உண்மை. எல்லாம் மனிதன் தானையா? எல்லாருமே மனுஷன் தான். ஆமா. இவ்வளவு நல்ல பேரு நீங்க. உங்க பேரு நீங்க சொல்லுங்க. என் பேரு வீராசாமி. அம்மா பேரு? அம்மா பேரு அங்கே போகுது. அப்பா பேரு? அப்பா பேரு வந்து நம்பிராஜ். உண்மையாவா? அமர்த்தி நான் வந்த உடனே மணி அடிக்கிறா. ஆமா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் என்று யாராருக்கு இந்த உலகத்துல என்னென்ன குறிப்பிட இருக்கோ ஆமா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதான் உண்மை. ஆனால் அது முயற்சி வேணும், முயற்சி வேணும், அது பயிற்சி வேணும், பயிற்சி வேணும். சரிதானே? ஆமா. நீங்க உண்மையிலேயே தூர் தானா? ஆமாங்க, சொந்த ஊரு. என்ன ஊரு? சிற்றூர். சிற்றூர். ஏன்னா வேலிமலை சாரல். அங்க இருந்து இங்க காவல் பண்ணிருக்கீங்க. ஆமா. என்ன காவல் பண்ணீங்க? அப்படி திணை காவல். நீ செஞ்சாரியா? நீங்க அம்மா என்னையா செஞ்சாரி என்று ஆளு தோற்றமே இல்லாம இருக்காரு. ஏங்க தோற்றமா இருக்கானே என்ன அகத்தி அழகு முகத்தில் தெரியும் சொல்லிருக்கான். ஒரு நபரை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். என்னத்தா அதுதானே இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அவங்க சிரிக்கிற பார்த்தா நான் வேலைக்கு ஆக மாட்டேன்னா இது எப்படிங்க? சரி, அதான் சரிங்க. பேரு வந்து வேறு தேவை. அம்மா பேரு அங்கை மோகன். அண்ணா தம்பி வேறு வேறு வந்த நோக்கை காவலுக்கு. ஆமா. நான் வந்து சொல்லுவா யாரு? நான் வெள்ளிமலை கெடுக்காரன். அதான் உங்களை பார்க்கவே இருக்குது. ஆனா பட்டை அடிச்சிருக்கிய. ஓ, முப்பட்ட. அதான் முப்பட்டு மாசம் அனிதனமும் எம்பது சிப்பன முடியாதியா? ஓஹோ, இன்னைக்கு பாருங்க அருமையான ஒரு ரெண்டா இல்ல. ஆமா. ஊர் புதூர் விநாயகர் பெருமானுடைய கோவில் காய்க்கு இன்று ஆமா நாடகம். பொதுவா நினைவு நாளை முன்னிட்டு உலகத்துல எங்கேயும் பிறக்கலாம் இருக்கலாம். இந்த மாடு இங்கதான் பிறந்து இங்க வளர்ந்து ஊருக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்துச்சுன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தெய்வத்தை எப்படி கும்பிடுறாங்க. அதான் உண்மை. என்ன நம்ம பேரும் போல சம்பாதிச்சு கொடுத்துருக்குல. நாயா சொன்னாரு நம்ம ஊருக்கு பெருமையை சேர்த்துருக்குல. இப்ப மும்மூர்த்தி யார் சொல்லுவான்? பிரம்மா, விஷ்ணு. இது முதல் கடவுள் யாரு? முதல் கடவுள் வந்து முருகன். அப்படிதான் சொல்லு. ஜெயினா முதல் கடவுளே தெய்வம் தானா? ஆமா சொல்ற. ஆமா.
மூல முதல் பொருள் யாருன்னா விநாயகர் பெருமான். ராஜகணபதி. முக்கடவுள் முதல் கடவுள் யாரு? முக்கடவுள்ல முதல் கடவுள் யாரையா? அதுதாங்க அவர்தாங்க முதல்ல. சிவன் இல்லையா? ஆனா சிவன் வந்து அவங்க அப்பா இல்லையா? அது சரிதான். ஆமா. அப்பா வேறு மயம் வேறு இல்லையா? அது இல்ல. முதல் கடவுள் சிவபெருமான். ஆமா. அவருக்கு என்ன வாங்கணும்? சிவபெருமானுக்கு வந்து காளை வாங்கணும். பாருங்க, முதல் கடவுளே எம்பெருமான் சிவபெருமான் காளை வாங்கணும் சொல்லிட்டாருன்னா குருமக்கள் வணங்குறாங்க. அனைவருமே நோய் நொடி இல்லாம எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. அதனால அப்பேற்பட்ட முதல் கடவுளே முதல் பொறுப்படையாக பெருமான். ஆமா. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் யாரை வணங்கணும்? கணபதியை வணங்கணும். கணபதியை. கணபதி வணங்கினால் கை கூடு இல்லையா? உண்மை. உண்மை சொல்ற கேளுங்க. தேடி வந்தது மானல்ல. அதான் பார்க்கவே தெரியல. எப்படி நீங்க மான்குட்டியை தேடி வரல, வேற விஷயமா வந்திருக்கீங்க. எப்படி தெரியுது? லேடிஸ் விஷயமா வந்திருக்கீங்க. லேடிஸ் விஷயமா பெண்ணு சொல்லியா? அதான் பொம்பளை பிள்ளைய தேடி வந்திருக்கீங்க. எல்லா பெண்களையுமே ரெண்டு கண்ண மதிக்க முடியாது. எல்லாரும் ஒன்று கண்ண அதல்ல, நான் அந்த ஒரு மாவட்டத்துல இருந்து வந்தேன். சரியா? தாயாக தங்கையாக மதிக்க முடியாதையா? பொதுவா பொதுவா பெண்களை காட்டில ஆண்கள் நம்ம தான் எல்லா தவறும் பண்றான். வேலைக்கு போறான், ஒரு 1000 ரூபாய் வேலை வைக்கிறான், ஒரு 200 ரூபாய் செலவழிச்சிட்டு ஒரு 800 ரூபாய் வீட்டு விடுங்க. இந்த தாய்மார்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதான் உண்மை. 1000 ரூபாய் வேலை வந்துட்டு 800 ரூபாயை குடிச்சிட்டு 200 ரூபாய் கொடுத்தா எந்த பொண்ணு குடும்ப முடியுமா? இது முதல் ஆமா ஆமா அதான் சரியா? உள்ள கணக்கு இருக்கு, புள்ளி பார்க்கலாமா? உள்ள போதும். சரி போது. வண்டிக்கு ஏத்த அச்சாணி இல்லையே. அச்சாணி விளையாடுங்க. அச்சாணி இவ்வளவு இருக்கும். பெரிய தேருங்க. ஆமா, தேருக்கு அச்சாணி அவசியம். இவனுக்கெல்லாம் முரட்டு தாவி சும்மா தவிர உங்களுக்கு ஆட போடுங்க. உட்கார்ந்து ஒண்ணு கொடுக்க முடியாது. பூங்குயிலே ஆசையிலே நான் முடிச்சு நீ நின்று பாரு.
அருமை தங்கையே கூப்பிடியா வள்ளியா குருதியிலே பூமலர்ந்து நீ முறைச்சு பாரு. அண்ணனுக்கு முறைக்கிறது எப்பவுமே செட். நீ முறைச்சு பாரு. இன்னும் என்ன டீ ஏமா முறைச்சு பாரு. நீ முறைச்சு பாரு அவர் போயிடுவான். நீண்ட பார்வை பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பெருமையும் கைகள் உள்ளே உரையாட மேடுக கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்த உரையாட முத்தம் கொடுத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வருமொழியே அழகான ஒரு மான் குளத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத நான் எடுக்கட்டுமா? கரைவாடி திகழும் எனதா
தலைவி இந்த ஒரு கணத்தாலே நீங்க அனுமதி நான் பிடிக்கிற மாலை. உங்க பேரு உங்க பேருங்க? வெள்ளிமலை கண்ணன். தந்தை பேர்? பொன்னமலா. தாயார் பேர்? பொன்னழகி. நாடு எது? யாரும் முறை யாருமே கேட்கிறா எல்லா ஊரும் எல்லா சொன்னாங்க. யார் சொன்னது? கணியன் பூங்குன்று நான் சொன்ன வார்த்தை. சரி. யாரும் ஊரே யாவரும் கேளுகிறேன். சரிங்க, எல்லாமே உங்க நாடு. எதுவுமே பிடிக்கிறது இல்ல. மாலைங்க பாத்தீங்க? மாலை பார்த்தது வெள்ளிமலைக்கு இந்த வெள்ளிமலைக்கு இடையில. அதுக்கு இது எவ்வளவு தூரம் இருக்கும்? கூப்பிடுற தூரம் தான். கூப்பிடுற தூரம் எப்படி? யாருக்கு எவ்வளவு தூரம் எட்டி கேட்குதோ அதை கூப்பிடுறோம். அப்படி பார்த்துட்டீங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? கணியன்ற பொருள். அது யார் கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தது. எதுக்காக அது பயன்படுது? எப்போதும் கையில இருக்க. சரிங்க, எதுக்கு பயன்படுத்துறீங்க? அத எதுக்கு பயன்படுத்த ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன இடம்பொருள் எவ்வளவு போல இந்த ஆயத்தை வச்சு எது காட்டணுமோ கணக்கு இருக்கு. சரி, ஒரு தன்மை என்னங்க? ஒரு கான்செப்ட் உண்டு, ஈர்ப்பு. ஈர்ப்பு விசை. ஆமா ஆமா. சரி, அப்ப எதை கேட்டாலும் இழுத்து வந்துருமா? எதை கேட்டாலும் இல்ல, இதைத்தான் காட்ட ஒரு காரணம் இருக்குல்ல. அப்ப மாலை காமிச்சு பிடிச்சதுல வந்திருக்குமா? அதெல்லாம் பிடிக்கலாம். அப்படியே பிடிக்கல, கையால பிடிக்கணும். மானையா? மானை கையில பிடிக்க போறீங்க. வாழ்க்கையில சொல்லுங்க. உழைச்சு சம்பாதிச்சு பெரியார் ஆனன்று சிலர் இருப்பாங்க. சரி, சில பேரோட உழைப்புலயே சாப்பிடுறவங்க சில பேர் இருக்குல்ல. மாதிரி நான் ஒரு விசித்திரமான ஆளு. அப்படியா? பாத்துங்க. இல்ல பாத்துன்னு சொல்ற வித்தியாசமான ஆளுன்றீங்க. மாலை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ண போறீங்க? ஏன் திருப்பி கேட்ட? நீங்க தான் மான் பிடிக்க வந்துருக்கீங்க. அவங்க எதுக்கு நீங்க தான் சொல்லணும். மாலை பிடிச்ச ஒரு ஆளுக்கு ஒரு பயன்படும். மாலை வச்சு தோழினால சில பேர் பயன்படுத்துவாங்க, கோப்புக்காக சில பேர் பயன்படுத்துவாங்க, இறைச்சிக்காக சில பேர் பயன்படுத்துவாங்க. நீங்க எதுக்கு பயன்படுத்த போறீங்கன்னு கேட்டேன். இந்த சட்டம் சட்டம் எல்லாம் பேசக்கூடாது. பொட்டியை நொடிக்க முடியுங்க. பேசுங்க. பெட்டி நொறுங்கி போக 10 மணிக்கு சொல்லி ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி சேட்டை இருக்கணும். சேட்டை இல்லாதவன் செத்த பொழுது சொல்லுங்க. சேட்டை இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். யாருக்கிட்ட காட்டணுமோ அதுக்கிட்ட தான் காட்டணும். இன்னொரு விஷயம், அது பெரிய விஷயம் இல்ல. யாருக்கிட்ட சேட்டையை காட்டணுமோ அவங்க தான் காட்டணும். அவங்களே பெரிய இடம் கூட மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் சேட்டையை காமிச்சு வையகத்தில முன்ன அந்த வையகத்தில வழுக்கு பாறை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்று அகந்தை கொண்டவன் கிடையாதுங்க.
சரித்திரமே இல்ல. ஆமாங்க, அதுக்குதான் சொன்னாங்க உறவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முடிதான் கொள்ளணும். நம்ம தான் பெரியாடு, நம்மள மிச்ச ஆளே கிடையாது அப்படின்னு நினைக்கவே முடியாது. உனக்கு அப்பனும் ஒருத்தன் பிறந்திருப்பான்றத மனசுல நினைவுல வச்சுக்கணும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கலாம். சரிங்க, இந்நிலை வந்தால் தன் நிலை மறக்க கூடாது. ஒருத்தவங்கள வந்து நீ கையை காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ தப்பானவன், நீ பண்றது தப்புன்னு சொல்லி ஒரு ஆளை கை காமிக்கிறேன், மத்த 3 பேரும் ஒன்னதான் காமிக்க. நீ முதல்ல திருந்து மத்தவங்க திருந்த சொல்லுன்னு சொல்லி. நீங்க எதுக்கு இருக்கீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேனா? நான் எதுக்காச்சும் வந்துட்டு போறேன். வந்திருக்கிறது என் இடத்துக்கு. என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? உங்க ஊரா இருந்தா வீடா இருந்தா கேட்க போறதில்ல. சரி, ஏன் காடா இருந்தாலும் எங்களோட காடு தானே. நாங்க நினைவு வச்சிருக்கோம், நாங்க காவல் காத்துறோம், எங்களோட இடம். நீங்க வந்து என்னமோ உங்களோட என்ன சொல்ல வரீங்க? காடுன்றீங்க, பொதுவா சொல்லக்கூடாது. பொதுவா பாக்கையில பக்தி ரொம்ப தான் போயிடும். ஏங்க இல்ல கேக்குறேன். ஆமா, சாமி கும்பிடுற மாதிரி வந்திருக்கீங்க. பட்டையை போட்டு வந்தீங்க, அப்படி போய் சொல்றீங்க காலகட்டத்துல. எதுக்கு அந்த பட்டை? மக்களுக்கு தெரியும். என்ன மக்களுக்கு தெரியும்? எதுக்கு வந்திருக்கு, என்ன காரணம்? மக்களுக்கு தெரியும்னா யாராச்சும் ஒரு ஆளை வாழை பார்த்தேன்னு சொல்லட்டேன். உங்க மா நீங்க தான் வேணும் சொல்றேன். யாராச்சும் ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க. இப்ப மான் இருக்குன்னு சொல்லிட்டா எனக்கு என்ன தருவா? யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் என் கூட்டம். சொல்ல வைக்கவா பாப்போம். ஆத்தா, நீ 2 பேருமே நியாயவாதிகள். என்ன போன தடவை பெண்கள் கூட்டத்தடவை திட்டினீங்கல்ல, எனக்கு வந்து வக்காலத்து வாங்குறாங்கன்னு. இப்ப என்ன நேரம் அவங்கள்டே போறீங்க? என்ன யாராச்சும் சொல்லிட்டு மாடு பாத்தீங்களா? ஓடிச்சா மாடு? நான் சொல்ல வைக்கிறேன். ஆத்தா, நீங்க பொதுவாவே நீங்க தான் முன்ன சொன்னீங்க, நான் பாத்துட்டு தான் போகணும்னு சொன்னீங்கல்ல. மாடு நீங்க மாடை பிடிக்கிறீங்களா இல்ல பிடிக்க மாட்டீங்கன்னு பாக்க போறாங்க. இருக்கா இல்லையா சொல்லுதா போதுமா? இதெல்லாம் ஒரு வசியர் வேணுமா? போன தடவை தான் உங்களுக்கு அழிவு சொட்ட முடியல சொன்னாங்கல்ல, மாடுதான் கிடையாது, போக வேலையை பார்த்துட்டு இந்த ஊர்ல நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க. நான் கேக்குறேன், உடம்புல ஆண்டவன் படைச்சு 5 பேர் ஒண்ணா இருக்கு கிடையாதுங்க. ஒரே மாதிரி இருந்து அள்ளி சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. உலகத்துல என்ன உண்டு விட்டாத்தான் உண்டு வரும்னா. சரி, யாரு இப்ப அப்படி இருக்கிறது? ஒற்றுமையில பெருசு. பாருங்களேன், இப்ப நல்லவன் கெட்டவன். முதல்ல கூட்டு குடும்பம், அத்தை மாமான்னு எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமியாரு மாமனார் வச்சிருந்தாங்க. இப்ப 2 பேருமே இல்லாம கணவன் மனைவி மட்டும் தான் இருக்காங்க. ஆனா வந்து கட்டுல வேற வேற. என்ன பண்றது? அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. இப்ப நல்லவன் கெட்டவன் வாழக்கூடிய கொஞ்ச காலங்கள்ல நல்லது பண்ணா அவருடைய ஆத்மா எங்க போகுமா? சொர்க்கத்துக்கு போகுமா? கெட்டது செஞ்சா அவ என்ன எங்க போகும்? ஆத்மா நரகத்துக்கு தான் போகும். சரி, இப்படி சொர்க்கம் நரகம் சொன்னீங்கல்ல நீங்க இருக்குல்ல. என்ன சொன்னீங்க? கெட்டது பண்றவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பாண்டவர்கள் நல்லவரா? நான் கேக்குறேன், பாண்டவர்கள் நல்ல. சரி பேசுங்க, சொல்லி முடிச்ச பிறகு பேசுங்க. சரிங்க பேசுங்க. இப்ப சொர்க்கம் நரகம் வாழக்கூடிய காலகட்டத்துல யாராவது என்ன புண்ணியம் பண்ணி இருக்குமோ அவருடைய ஆத்மா எங்க இருக்கு? என்ன செஞ்சாரா சிவபெருமான? சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. சொர்க்கத்துல போய் அத்தனை வந்து கூப்பிட்டு, வாங்கப்பா இந்த இருக்கு 1000 அண்டா நிறைய வெறும் புகைச்சோறு, நீங்க எல்லாருமே சாப்பாடு அள்ளி இப்படி சாப்பிடணும். சாப்பிடணும். சரி, என்ன சொன்னா சிவபெருமா? நீங்க சாப்பாடு அள்ளி இப்படி எடுத்து சாப்பிடக்கூடாது, கை மடக்காம சாப்பிடணும்டா அப்படின்ட்டாரு. எப்படி? கை மடக்காம சாப்பிட முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுருக்கத்தை சொல்லிட்டு நேர போனாரா நரகத்துக்கு. அவங்களுக்கு கூட்டி, வாங்கப்பா இந்த இருக்கிற 1000 அண்டா நிறைய சோறு இருக்கு, நீங்க என்ன செய்ய? சாப்பாடு அள்ளி கையை மடக்காம சாப்பிடணும் அப்படின்றாரு. பொரியா நீ எங்க போற? குடிச்சிட்டு போக முன்னே போய் பொரியா? அதான் அதுக்கு தெரியுது, தெரியலையா? நீ வீட்டு போங்க. ஆக மொத்தம் சொல்லிட்டாரு. சுருக்கத்தை சொல்லியாச்சு, நரகத்தை சொல்லியாச்சு. நாளைக்கு வருவேன், எல்லா சாப்பாடு காலியா இருக்கும்டா. சரி போயிட்டாரு. கைய மடக்காம சாப்பிடணும்னு சொல்றாரு. சரிங்க. முதல்ல எங்க போனாரா? நரகத்துக்கு இருக்காரு. நரகத்துக்கு போனா 1000 அண்டா சோறும் அப்படியே இருக்கு. என்னடா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்க. சரி ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சாப்பாடு அள்ளி கையை மடக்காம சாப்பிடணும் சொன்னீங்களே, நாங்க எப்படி சாப்பிடுறது? அதனால சாப்பிடல அப்படின்ட்டாங்க. எங்க போனாரா? மறுபடி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அங்க போன உடனே 1000 அண்டா சோறு காலியா போச்சான். அத்தனை பேரை கூப்பிட்டு, வாங்கப்பா எப்படி நீ சாப்பிட்டீங்க அப்படி சொல்ல. ஐயா நீங்க சொன்ன என்ன சொன்னீங்க? சாப்பாடு அள்ளி கை மடக்காம சாப்பிடணும், அதான் இருக்குதானே. அங்க அத்தனை பேர் ஒன்று கூடி என்ன செஞ்சு தெரியுமா? நான் சோறு அப்படி அள்ளி அவனுக்கு ஊட்டுவேன்,
அவன் அள்ளி இப்படி ஊட்டினா ஆக மொத்தம் கை மடக்காம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சான் ஆக மொத்தம் உலகத்துல சிரிக்காத. உண்டு விட்டா தானே உண்டு வளவனா நீங்க சிரிச்சா எனக்கு அப்படி இருக்கு. ஏன் சிரிக்காம பேசுங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட என்னமோ சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்கல்ல. சொர்க்கம் நிறைய பேசுறீங்கல்ல. முதல்ல நல்லவங்க செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. பேச விட்டுட்டே இப்ப நான் பேசணும். நல்லவங்க செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டது செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொன்னீங்க. சரிங்க. கௌரவர்கள் நல்லவரா இல்ல பாண்டவர்கள் நல்லவராங்க? கணக்கு இருக்கு. என்ன கணக்கு இருக்கு? எப்படி வேணா பேசலாம். கேட்ட கேள்விக்கு பதில். கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களா? ரெண்டு பேரும் நல்லவர் தான். அப்ப துரியோதனன் நல்லவன்றீங்க. துரியோதனன் நல்லவனா? பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன் வந்து நல்லவனா இருக்கவங்க அவனுக்கு பஞ்சபாண்டவர்கள் ரெண்டு பேருமே யாரு? ரெண்டு பேத்துக்குமே என்ன உறவு முறை? சித்தப்பா மையம் பெற்றப்பா மையம் பங்காளி தானே. இதுல யாரு எப்படி சொல்றீங்க? திருப்பாப்பா நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. அப்புறம் ஏன் அழிஞ்சாங்க? யாரு? பாண்டவர்கள் அழியாம ஏன் கௌரவர்கள் அழிஞ்சாங்க? ரெண்டு பேருமே நல்லவன்றீங்களே. போட்டி போடுறவங்க ஏன் வச்சு கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஒண்ணு இப்படி இல்ல அப்படி இல்ல. சாப்பிட்டா சாப்பிட்டேன், சாப்பிடல சாப்பிடல. அப்படியா? சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாங்க வச்சு கூடாது. நீ பாரு போல இந்த அரட்டோட வேற யாரையும் வச்சுக்கணும். கேட்ட கேள்வி போய் சொல்லுங்க. பாண்டவர்கள் நல்லவரா கௌரவர்கள் நல்லவரா? ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க தெளிவா. சரி, பாண்டவர்கள் தான் நாயவாதி இருந்தாங்க. பாண்டவர்கள் தான் நல்லவங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பாண்டவர்கள் தான் நல்லவங்க. ஆனா பாண்டவர்கள் தான் நல்லவங்க. கௌரவர்கள் இருந்து கர்ணை ஏன் சொர்க்கத்துக்கு போனான்? கர்ணை வந்து அந்த பக்கம் இருந்தவன் தானே, கௌரவர் கூட இருந்தவன் தானே, கெட்டவன் தானே. அவனும் வந்து செத்து போனான்ல. எதுக்காக அவன் சொர்க்கத்துக்கு போனான்? அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? நீங்க சொன்னீங்க சொர்க்கத்துல போய் சாப்பாடு வச்சாரு சிவபெருமான். சொர்க்கத்துக்கு போனாலே பசிக்காதான் தாகம் எடுக்காதான்? சொர்க்கத்துக்கு போற எல்லாருமே பசிக்காதான் தாகம் எடுக்காதான்? நான் பேசுறேன், என்ன பேச விட்டு பேசணும். எடுத்து கொடுங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல. அவன் என்ன பண்றாரு? சொர்க்கத்துக்கு போனா பசிக்காது தாகம் எடுக்காது. அப்ப கர்ணனுக்கு பசிக்குது தாகம் எடுக்குது. நான் அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, அப்பா எனக்கு எதுக்காக பசிக்குது? சொர்க்கத்துல தானே இருக்கேன், என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறாரு. கர்ணா நீ என்ன பண்ற? உன் ஆள்காட்டி விரல எடுத்து வாயில வச்சுக்கிறான்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணா? கர்ணனு ஆள்காட்டி விரல எடுத்து வாயில வச்சுக்கிட்டான். வாயில வச்சோட பசிக்கல, தாகம் எடுக்கல. அந்த வாயில இருந்து அந்த விரலை எடுக்கிறான், திரும்ப பசிக்க ஆரம்பிக்குது, தாகம் எடுக்குது. நாரதர்கிட்ட கேட்கிறேன், எதுக்காக இப்படி ஆகுது, என்ன காரணம்னு சொல்லி. கர்ணா நீ எல்லா தானமும் செஞ்ச, ஆனா நீ செய்யாத தானம் அன்னதானம் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் எப்படி அந்த அன்னதானம் சிரமப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு முறை ரெண்டு பேர் வயதானவங்க வந்து உடனே கேட்டாங்க, அன்னச்சத்திரம் எந்த பக்கம் இருக்கு கர்ணான்னு சொல்லி. அப்ப இந்த பக்கம் தான் இருக்கு, ஆள்காட்டி விரல வச்சு காட்டினேன். அதனாலதான் ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதானம் சிறப்புப்பட்டுச்சு, அதனாலதான் அந்த வாயில எடுத்து வச்சா அவனுக்கு பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படிலாம் சொர்க்கத்தை நரகத்தை பத்தி பேசலாம். நல்லவங்க கேட்டவங்களை பத்தி பேசினாலும் பேசலாம். உங்க மாணிங்க வரல. மகாபாரதத்துல மாணிங்க வரல. கரடி வந்து எல்லா அன்னதானம் செய்யல, அன்னதானம் செய்யல, உன்னதம் செய்யல. மற்றபடி அவருடைய தர்மதானங்கள் இல்லாம அள்ளி கொடுத்தா. நீ மகாபாரதத்துல கொடை கொள்ள சொல்லக்கூடியவன் கர்ணன் தானே. எல்லா தகுதி பெற்ற ஒரு கர்ணன் கடைசி போர் நடக்கல, சக்கரவியூக நடக்கல போர். அதுல பொதுவா போர் தர்மப்படி எதிரிக்கிட்ட ஆயுதம் இல்ல அப்படின்னா அவன் அடிக்கூடாது, போரிடக்கூடாதுன்னு சொல்லி. இடுப்புக்கு கீழே யாரையும் தாக்கக்கூடாது, ஆயுதம் இல்லாதவங்க கையில போரிடக்கூடாதுன்னு சொல்லி குருச்சேத்திர போரோட விதிகள். இப்ப அர்ச்சனை மையம் போனான்ல, சரிங்க, அபிமன்யு அர்ஜுனனோட மகன் நிறைய பேர் இருக்காங்க, அபிமன்யம் மட்டும் சொல்லாதீங்க. சக்கரவியூகத்துல வந்து அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு வந்து உள்ள போறான்ல, உள்ள போறதுக்கு அவனுக்கு வழி தெரிஞ்ச தவிர வெளியே வர வழி தெரியல. அந்த நேரம் தூங்கிட்டாரு. கர்ணன்ட்ட போட்டு பிச்சை கேட்டா. ஆறு தெளிவா சொல்லணும். ஏன் வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அவனுக்கு தெரியல, கிடைக்கல அப்படின்னா, அந்த அம்மா அர்ஜுனன்ட்ட கதையை கேட்கும் போதே தூங்கிருச்சு. அப்ப வெளியில வர்றதுக்கானது மட்டும் அந்த குழந்தைக்கு கேட்கல, வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. சொல்லுங்க. அப்ப அபிமன்யு உள்ள போய் பல பேரை அடிக்கிறான், சண்டை போடுறான். ஆனா ஆயுதம் இல்ல. ஆனா கர்ணன் கிட்ட கேட்கிறான், கர்ணா எனக்கு சின்ன ஒரு சின்ன கத்தி மணி கொடு அப்படின்னு அபிமன்யை கெஞ்சிறான், கிளறான். ஆனா கர்ணே அந்த இடத்துல கொடுக்கல. எல்லா உதவி செஞ்ச கர்ணே அவன் தர்மப்படி என்ன செஞ்சிருக்கணும், கேட்ட கொடுக்குமா இல்லையா? கொடுத்தாங்க, கொடுக்கல. ஆனா வந்து கேக்குறான். யாரு கேக்குறா? பீமன் வந்து கேக்குறான். யாருகிட்ட? கிருஷ்ணன் கிட்ட. எங்க அண்ணனும் தான் தர்மம் செய்யறாரு. யாரு? தர்மர். தர்மர் தான் தர்மம் செய்யறாரு.
கர்ணன் தான் தர்மம் செய்யறேன். ஆனா கர்ணனை மட்டும் ஏன் குடை வெள்ளன்னு சொல்றீங்க? என்ன காரணம்? அவர் தர்மம் செய்யறதுனால தானே தர்மரே அவர் பேரு. அவரோட பேர் யுதிஷ்டரு. ஆனா தர்மம் செய்யறதுனால தர்மரும் பேரு. அவரோட என்ன குறைவா எங்க அண்ணன் செஞ்சுட்டாரு? எதுக்கு இந்த பட்டை எங்க அண்ணனுக்கு கொடுக்கல? குடை வெள்ளன்ற பட்டை ஏன் தர்மருக்கு கொடுக்கலன்னு சொல்லி போய் கேட்கிற அர்ஜுனன். அப்படி கேட்கும் போது கிருஷ்ணன் கூப்பிட்டீங்க, வாப்பா நம்ம ஒண்ணு பண்ணுவோம், வேற நாங்க உருமாறி போவோம் கர்ணன் வீட்டுக்கு. முதல்ல யுதிஷ்டர் வீட்டுக்கு போறாரு. போய் கேட்கிறாரு, அப்பா நாங்க யாகம் வளர்க்கணும், யாகம் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு கட்டைகள் தேவைப்படுதுன்னு சொல்லி தர்மர்கிட்ட போய் கேட்கிறாங்க. யாரு? கிருஷ்ணனும் அர்ஜுனனும். அப்படி கேட்கும் போது அவன் என்ன பண்றான்? காட்டுல அனுப்பிச்சு விடுறான், எல்லாரையும் படையாட்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டு போய் மரத்தை வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப மழை காலம், எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு. நனைஞ்சு போனா மரக்கட்டைகளே நனைஞ்சு போயிருக்கு. நனைஞ்ச கட்டையில வந்து எப்படி பத்த வைக்க முடியும்? அப்ப யாரும் வளர்க்க முடியாது. வந்து சொல்றாங்க. வந்து சொன்னோட தர்மர் என்ன பண்றாரு? எப்பா 2 நாள் சென்று வாங்க, நான் காய வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா, சரி. திரும்ப வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போறாங்க. யாரோட வீட்டுக்கு? கர்ணனோட வீட்டுக்கு. கர்ணனுக்கு வந்து இப்படி கேட்கிறாங்க, இது மாதிரி வந்து யாகம் வளர்ப்பதற்காக கட்டைகள் வேணும்னு சொல்லி, விறகுகள் வேணும்னு சொல்லி கேட்காது. கர்ணன் என்ன பண்ணானா, மழைக்காலமா இருக்கு, எல்லா இடத்துலயும் கட்டை ஈரமா தான் இருக்கும். என் வீட்டுல இருக்க சந்தனத்தினால ஆன அந்த ஜன்னல்களையும் அந்த கதவுகளையும் உடைச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னானா. அதை உடைச்சு எடுத்து வந்து கொடுத்தானா. சந்தன கட்டையை உடைச்சு எடுத்து வந்து தர்மர்கிட்ட கொடுத்தானா. இதுல என்ன இருக்கு? இதையே வந்து தர்மர்கிட்ட கேட்டுன்னா கொடுத்துருப்பாங்க. அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டான். ஆனா எப்படியாச்சும் கொடுத்தே ஆகணுமேன்ற மனசு யாருக்கிட்ட இருந்துச்சா? கர்ணன்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. அதனாலதான் அவன் குடை வள்ளல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பட்டம் கொடுத்தாங்க. இப்படி சிறப்பா இருக்கு. 1000 விஷயம். பொதுவாகவே மனம் இருந்தாத்தான் அங்கே மார்க்கம் உண்டுனா. ஆமா, மனம் கொண்டது மாளிகைன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல நன்றி மட்டும் வரக்கூடாது. கண்டிப்பா பாருங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது. மகாபாரத போர் அறிவிச்சாச்சு. நம்ம ஒண்ணு செஞ்சோன்னா அதை மறந்துடும். ஆனா யார் நமக்கு என்ன செய்யறாங்களோ, ஒரு உதவி செய்தா அதை மறக்க கூடாது. அதனாலதான் திருவள்ளுவர் அப்படி எழுதி அப்படி இல்ல தெரிஞ்சுங்க. ஆக மொத்தம் மகாபாரதத்துல சல்லிய வந்து சரியான ஒரு வீரன். சரிங்க. போர் அறிவிச்சாச்சு. அறிவித்த பிறகு இந்த நகர் பாண்டவர்கள் நகரன்னு சகாதேவனு அனந்தம்பி தாய் வேற தானே. அவருடைய தாய்மாமன் யாருன்னா செல்லியன். என்ன செஞ்சானா, தன்னுடைய மருமக பிள்ளைகளுக்கு வந்து போர்ல வந்து உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய நாட்டுல இருந்து வர்றான். அது பாளையப்படை காடு. இப்படி வரும் பொழுது ஏன்னா குதிரைப்படை யானைப்படை வீரர்கள் சாப்பாடு இல்லையா, அங்கெங்கே செஞ்சானா அங்கெங்கே உணவு பரிமாற்றம், தண்ணீர் பந்தல், இப்படி எல்லாம் ஒரு பரிமாற்ற வரவழையில போறாம நடக்குது. யாரு செஞ்சது சொல்றேங்க. நேர எங்க வர்ற அங்க தேசத்துக்கு நெருக்கி வரும் பொழுது வந்த உடனே துரியோதனன் போய், வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரணை பண்றான். நீங்க வர வரையும் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்ப சொல்லுங்க. சரி, வர்ற வழியில உங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே அத்தனை உதவி செஞ்சது நான் தான். அதனால சரி துரியோதனன் என்ன போறல என் கூட தான் இருக்கணும், என் பக்கம் தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அப்ப என்ன உண்ட சோத்துக்கு ரெண்டுக்கு நினைக்காம, ஆமாங்க பாருங்க மருமத்தமிழ கூட பாக்கல, உண்ட சோற்றுக்காக கடைசி வேணும் மகாபாரதத்தில் துரியோதனன் பக்கம் இருந்ததா சண்டையிட்டு மடிந்தான் இல்லையா? யாருக்கு தேரோட்டியாக? கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தா செல்லியன் என்பவர் இருக்கா இல்லையா? ஏன்னா சாப்பிட்டமே உங்க கையால நன்றி மறக்க கூடாதுன்றது. அருமையா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. மாணிக்க வரல. ஏமா நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் நல்லா பேசக்கூடிய புள்ள உங்களுக்கு என்ன அது தெரியலையே? எது தெரியல? இல்ல நான் இவ்வளவு நல்லா நீங்க பேசுறீங்களே, இவ்வளவு புத்திசாலித்தனமா எதை தொட்டு பேசினாலும் பேசுறீங்க, பரவாயில்ல. இப்படி எல்லாம் பேசுறீங்க, அறிவுலாம் இருக்கு. இருந்துட்டாலும் கூட உங்களுக்கே நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதே மாநிலன்னு கேட்டுட்டு போனியா போக மாட்டீங்க, ஏன் முடிவாத முடிக்கிறீங்க? பார்த்த உடனே கிறுக்கு வந்துருச்சு. இருக்கு வந்துருச்சா? அப்படியா? இது மாதிரிதாங்க உங்களை மாதிரி கிறுக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த கிறுக்குக்கு வந்து கிறுக்குன்னு ஆர்வம்னு அர்த்தம். இந்த பைத்திய மருத்துவமனை ஒண்ணு இருந்துச்சா, பைத்தியக்கார மருத்துவமனை ஒண்ணு, மனநிலை பாதிக்கப்பட்ட மருத்துவமனை ஒண்ணு இருந்துச்சா, அதுல இது மாதிரி ஒரு ஆளு மனநல பாதிக்கப்பட்டவர். அவர் என்ன பண்ணாரு, அந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில 3 பேர் கிணத்துல போய் விழுந்துடுறாங்க. கிணத்துல போய் விழுந்தாலே இவர் என்ன பண்றாரு, இன்னொரு பைத்தியம் என்ன பண்ணுச்சா, அந்த 3 பேரையுமே அந்த கிணத்துல இருந்து தூக்கி விட்டு காப்பாத்திட்டாரு. காப்பாத்தோட மருத்துவர் அங்க இருந்து வராரு. அப்பா உனக்கு 2 நல்ல செய்தி சொல்றேன், ஒரு நல்ல செய்தி சொல்றேன், இன்னொரு கெட்ட செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். நல்ல செய்தியை முதல்ல சொல்றேன், உனக்கு பைத்தியம் குணமாயிருச்சு அப்படின்னு சொன்னார. கெட்ட செய்தி என்ன யாருன்னு சொல்லி கேட்க, கெட்ட செய்தி என்னன்னா நீ 3 பேரை காப்பாத்துற கிணத்துல குதிச்சு அவங்க 3 பேரை தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க.
என்ன சொல்றீங்க? அவர் கேட்டாரா? அவங்க 3 பேரும் தூக்கு போட்டு சாகல, அவங்க ஈரமாயிட்டாங்க, நான் தான் புடிச்சு காய வச்சு தூக்குல இது கைத்துல மாட்டிட்டேன்டாரா. பாத்து அது மாதிரிதான் இருக்கு உங்களை பார்க்கும்போது. கிறுக்குன்னு சொல்லுவோம். சொல்லுங்க. கிறுக்கு நீங்க சொன்னீங்க. கிறுக்குன்னா அவரவர் செய்யக்கூடிய தொழில வந்து ஆர்வம் உள்ளவர்கள் கிறுக்குன்னு அர்த்தம். இந்த பெட்டிக்காரு ராமதாஸ் நல்லா பாடுறாரு, பெட்டி வைக்கிறோம்னா அது ஆர்வம் இருந்தா தானே பண்ண முடியும். இந்த இருக்க சுத்தி வைக்கிறான் அப்படின்னா ஆர்வம் இருக்கு. இப்ப ஊர் ஆர்வம் என்ன அப்படின்னா, இப்ப சிவனுக்கு என்ன இருக்கு? அழிக்கிறதுக்கு இருக்கு. பிரம்மதேவனுக்கு என்ன இருக்கு? படைக்கிற வேலை, அவருக்கு அந்த வேலை. மகாவிஷ்ணுக்கு காக்கிற வேலை, கலைவாணிக்கு கேள்விக்கு கொடுக்கிற வேலை, சக்திக்கு சக்தி கொடுக்கிற வேலை இருக்கா இல்லையா? யமனுக்கு ஒரு வேலை இருக்கு, சித்திரகுப்தர் வேலை இருக்கு, சனீஸ்வரனுக்கு ஒரு வேலை இருக்கு. பேசலாம், நிறைய பேசுறாங்க. காரணம் பிரம்மனுக்கு கூட தான் படைக்கிற வேலை. பிரம்மன் மட்டுமா படைச்சாரு? பேசலாம், நிறைய பேசலாம். ஜாதி செலவா கொண்டதே இப்படி பார்க்கல. என்ன ஆஹா? சரி, ஜாதி செலவா கொண்டதே இப்படி பார்க்கல. இவர் பெரிய நக்கீரரு, பாட்டுல பிள்ளை கண்டுபிடிச்சாரு, நீங்க நிப்பாட்டிட்டீங்க. என்ன வச்சிருந்தா நீங்க சொல்லுங்க. கவனிக்கணும் தான் 2 வாட்டி அழைச்சு சொன்னேன். எந்த ஒரு ஆண்மகளுக்கு இல்ல, எந்த ஒரு ஆண்மகளுக்கு என்ன அழகுன்னா மீது அழகு. உங்க வீட்டுக்காரர்ல உங்க வீட்டுக்காரர்ல மீது வச்சுக்காரல்ல? ஆமாண்ணே. அப்ப யாரு போய் எடுத்துருவாங்க? நல்லா கேளுங்க. என்னன்னு கேக்குறேன். கேட்டது உங்களை, நீங்க எதுக்கு அங்க சொல்றீங்க? இந்த தாய் எல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க ஆம்பளைதான். இந்த வீட்டுல மீச வச்சு முருகன் கேளுடா. ஆணுக்காக மீச அழகு, பெண்ணுக்கு என்ன அழகு? கூந்தல். புது மட்டுமா? இங்க பாருங்க, மீச வச்சிருந்தா ஆம்பளை எல்லாரையும் ஒத்துக்க முடியுமா? ஆம்பளை மாதிரி ஏதாச்சும் காரியம் செய்யணும். மாலை பிடிக்க வக்கு இல்ல, வகை இல்ல. உங்களுக்கு எதுக்கு மீச? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? இருங்க, தேடி வர வேடுவர்லாம் ஒரு சிங்கத்தை தேடி வருவான்.
ஒரு புளிய தேடி வரலாம் கிடையாது. நிறைய மானை ஏன்னா அதை அடிச்சு கொண்டு விடும்ல. நீங்க இந்த காளையை முதல்ல அடைக்காட்டுங்க. அதாவது பாக்கவே பயங்கரமா இருக்கு. அடைக்காட்டுங்க. நான் வந்து காளையை அடைக்கிறதான் கட்டிக்கிட்டு ஒத்த கால நிக்கிறேன். அப்படி யாரதான் கட்டிப்பேன். என்ன செய்யணும்? வெள்ளையம்மா மாதிரி நீ காலை வளர்க்கணும். வெள்ளையம்மா மாதிரி ஏன் காலை வளர்க்கணும்? காளையை யார் வந்து அடைக்கிறாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணி. கவலைப்படாமா, அண்ணன் வீட்டுல ஒரு காலை வளர்க்கிறேன். என் காலை ஒண்ணு வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன செய்யறா? 2 பேரும் போவா பாலமேடுக்கு. நல்ல மாட்டு அறிவாரு. எந்த பாலம்? எந்த பாலமேடு? எந்த பாலமேடு? மதுரையில இருந்து தெளிவா சொல்றோம். ஏன்னா வாடிப்பட்டின்னு சொல்லுவேன். வாடிப்பட்டி 52 வாடிப்பட்டி. எங்க இருக்கு வாடிப்பட்டின்னு கேட்பாங்க. பாலமேடு கேரளால இருமா. நாய் உழைச்சா 1 கிலோமீட்டர் ஓடுறாரு. நீங்க மாடு அதுதான் நான் சொன்னேன். அப்ப நான் பாருங்க தப்பு இல்ல. உங்க கூட்டமே நம்ம இருப்பாங்கல்ல. நான் காலை நல்ல காலையை வளர்க்கறானா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆமா. நீ நான் கூட்டி போறேன். எங்க கூட்டி போறீங்க? அலங்கடுவோம். அலங்கடுவோம்ல. நீங்க என்ன கூட்டி நல்ல பாயமான பார்த்து ஆரம்பிச்சிடுவான். எந்த வீர கட்சி அழைக்கிறானா? கட்டிச்சு போன கொடுக்கு 3 வருஷம் போட்டு. எதுக்கு சொன்னாப்பா? நான் அப்படியாமா காரணம் காலையே கையில ஆம்பளை வளர்க்கறது கும்பல இருந்துப்பா. கும்பல வளர்க்கலாம். அத கட்டுப்பட. அந்த பொம்பளை வளர்க்குற மானவனால பிடிக்க முடியுமா? வாயை மூடிட்டு இருக்க. ஆமா இவர் பேசுறாரு பேச்சு. மாலை பிடிக்க வந்துட்டாரு. அவங்க காலையை பிடிக்க சிங்கத்தை பிடிக்கிறது போயிட்டு இருக்க காலத்துல மாலை பிடிக்க போறாரா? பேசுற பேச பாரு. அது சாத்தியமான பேச மாலை பிடிக்க முடியுமா? நீனே கேளு. இந்த ஊர்மா. இங்க பாருங்க தாத்தா அப்படிலாம் கொடுக்க முடியாது மாலை. ஆமா அவர் ஆளே சரியில்லை. பார்க்க திருட்டு பார்வையா இருக்கு. அவர்கிட்ட எப்படி மாலை கொடுக்கறது நம்பி? ஏப்பா நான் ஆள் சரியில்லை சொல்லுது இந்த பொண்ணு. இனி ஆள் எம்ஜிஆர் மாதிரி ஆளுமையா? ஆத்தாடி அதனால அவர் போய் சேர்ந்துட்டாரு போல. இதெல்லாம் கேட்கணுமே. ஆள் எம்ஜிஆர் மாதிரி இந்த கொடுமை எப்ப வந்துச்சு? யாரு சொன்னது? உங்களுக்கு என்ன ஒரு ஆளு தேவதாஸ் மாதிரி இருக்கீங்க. தேவதாசம் சோகமா இருக்காரு. என்ன காரணம்? மாலை பிடிக்க முடியல சோகமா? இன்னமும் இருக்குன்னு துன்பமும் கிடைங்க. ஆமாங்க 2 கலந்தாதானே மனுஷனோட வாழ்க்கை. இல்லறம் என்பது நல்லறமாகும். இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். உலகத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தானே உலகம். நான் மட்டும் ஒத்த முறை நீ தோப்பா போடல கிடையாதுங்க. நான் மட்டும் பாடினா ஆன போகுமா? அதே அது நான் ஒரு ஆதிக்கம்ல புள்ள வந்து நீ பாக்கணும் ஒன்று நான் பேசுறேன். கடைசி முடிவுல என்ன நடக்குன்றது அக்கா தெரியும். அப்பா நீங்க எந்திரிச்சு போனாதான் அவர் சும்மா இருப்பாரு. போக மாட்டாங்க. நீங்க அந்த பக்கம் பாத்து கேளுங்க. யாராச்சும் சொல்லுவாங்க நான் கிடையாது போக போத தண்ணிய போடாம தம்பிகளை சொல்ல சொல்லுங்க. மாணிக்கதான் இருக்குது இல்லையா? சொல்லுவாங்க இப்ப சொல்லிட்டா சொல்ல வைங்க. நான் அந்த பக்கத்தை சொல்ல வச்சிடுறேன். நாட்டு மக்கள்மா அவங்களே நாட்டு மக்கள். உங்க நாட்டு மக்கள் எப்ப ஆனாங்க? ஏன் எடுத்து வந்துருக்கீங்க? எல்லாரும் ஏன் நாட்டு மக்கள்? நீங்க எப்படி உங்க நாட்டு மக்கள்? ஊரு என்ன ஊரு? சிற்றூரு. என்ன இடம்? நீனே ஊரை விட்டு வந்துக்க. ஆமா நீங்களும் ஊரை விட்டு வந்த ஆளு தானே. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன இடம் பத்தி பேசுறீங்க? ஒரு நபரு ஊரை விட்டு ஊர் மாறி குடி போனா என்ன பேரு? வந்தோட்டி. ஏன் போனா என்ன? நீங்க எந்த ஊரு? இந்த உலகமே எனக்கு சொந்தம். ஆத்தாடி இப்படி ஒண்ணு சொல்லிக்கிறதா? அப்ப நானும் சொல்றேன் இந்த உலகமே எனக்கு சொந்தம். சொந்தப்படி பார்க்க போனோம். ஏப்பா நீதிப்படி பார்க்க போனோம். நீதிப்படி பார்க்க போனோம். பஞ்சாயத்து படி பார்க்க போனோம். பார்க்க போனோம். இந்த குட்டி அது குட்டி அது குட்டி எவ்வளவு குட்டி இது வேறுவருக்கு மட்டும்தான் வேறுவருக்கு மட்டும் சொந்தம். பாமா பாமா நீங்க நல்ல நான் உங்களுக்கு இருக்கா அறிவு அவச்சதுற மாதிரி பேசுறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இப்படி பேசலாமா? எவ்வளவு வார்த்தை தமிழ்ல இருக்கு. வாமா வாமா உள்ள வாமான என்ன அர்த்தம்? ஒரு நாட்டுக்குள்ள இருக்க ஒரு பிள்ளைகிட்ட இப்படி பேசலாமா? முத நீங்க இவருக்கு வக்காலத்து 4 பேரு. நான் சொன்ன எல்லாரும் வண்டி பக்கம் தான் இருக்கு. யாராவது தவறு சொல்லிட்டேன். வாமா வாமா உள்ள வாமானா இது என்ன பாட்டு? இது என்ன வரி? காவல் சரிங்க. சரி வீட்டுல இருந்தா அது வீட்டம்மா, காட்டுல இருந்தா
இதான் உண்மை. ஆக இந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க, உள்ள வாமா, மான காட்டுமா, நீ பாடுற தப்பா? தப்புதான். என்ன தப்பு? நான் மானே இல்லைன்ட்டா அப்புறம் எப்படி நீங்க உள்ள வந்து காட்டுமான்றீங்க? மான் இல்ல, மானே இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்க வேட்டையே தெரியல, நான் பேசுறேன். இப்ப பேசுறேன், 7 மணி வரையும் பேச முடியாது. மானே இல்லைன்னு சொல்றேன், நீங்க வேட்டையாட வந்திருக்கீங்க. உங்களுக்கு வேட்டை யாரு தெரியுமா? போல இங்க காவல் பார்த்துருக்கிறது நானு. எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, என் காவலை மீறி உங்க மானு உள்ள வந்தாங்க. இப்படி காவல் செய்வீங்களே, என்னது? ஒரு இப்ப எந்த தோட்டம் போட்டாலும் பொறுமையா அந்த பேசுங்க. தோட்டத்துக்கு என்ன போடுமா? வேலி போடுவோம். நீங்க வேலி போடுக்கலாமா? வேலி போடுக்கலாம். நிறைய இருக்கிறது எப்படி வேலி போட? எங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் வந்து நாங்க வச்சிருக்கோம். வேலியே போடாம காவல் செஞ்சா சரி, என்ன சொல்றீங்களே? ஒரு மான் எப்படி திணைக்குளத்துக்குள்ள வரும்? அது ஒரு மென்மையானது, அது எப்படி இதுக்குள்ள வரும்? வந்து இருக்குமா? என்ன பொருங்க வர? எத்தனை ஏக்கர் போட்டுருக்கீங்க நீங்க? எத்தனை ஏக்கர்? எத்தனை ஏக்கர் நாங்க போட்டுக்கிறோம்? உங்களுக்கு எதுக்கு? ஏன் எழுதி வாங்க போறீங்களா பட்டா? சரி இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசி நானும் புரிஞ்சுக்கிறேன். சரி இருக்கட்டும், இங்க பாருங்க. உங்களை பார்க்கும்போது என்னோட பெரியம்மா பையன் மாதிரி இருக்கனால ஒருவேளை உங்க மாடி இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன், வந்து புடிச்சிட்டு போங்க. மாடோட அங்காள தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. பெரியம்மாவா? எங்க ஊர்ல தான் சொல்லல, எங்க பெரியம்மாவோட மய மாதிரியே இருக்கீங்க. அதனால வந்து உங்களோட மாடு ஒரு வேலைக்கு இருந்துச்சா? உனக்கு அப்படி தெரியுது. சரி, எனக்கு எங்க உங்களுக்கு எப்படி வேணா தெரிஞ்சு போய் ஒரு தேவலாம அனாவசியமா பேசக்கூடாது. எங்க மாமா மக மாரியம்மா மாதிரி நீ இருக்க. மாரியம்மா? மாரியம்மா அம்மா இது என்ன முடியுமா? பல்ல கட்டாதீங்க, அடையாளம் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. உங்களை பார்த்து பொதுவாக ஆணோ பெண்ணோ முகத்துல என்ன வேணுமா? புன்னகை வேணும். புன்னகை வேணுமா? களவாண்டுட்டு காவல்துறை வந்து கேட்கும் போது புன்னகையா சொன்னா அடி லத்திய விட்டுருவாரு. எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல தான் ஏழை பணக்காரன் இருக்காங்க. ஏழையோ பணக்காரன் சரிவா வீட்டுக்கு போயிட்டா சரி உட்காருங்க அன்பா ஆதரவா. ஆமாங்க, விருந்தாளிகள் வந்தா நல்லவங்க வந்தா நம்ம சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவாங்க. உங்களை மாதிரி மாலை கலன்னு போய் சொல்லிட்டு வந்தா எப்படி கூப்பிட முடியும்? பெண்களுடைய முகத்துல என்ன வேணும்? புன்னகை வேணும். என்ன மாலை காண என்ன நானும் ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. முதல்ல கத்துறதா சொன்ன பிறகாவது நீரு தம்பி கார்த்தி நீங்க தம்பி கார்த்தி எல்லாமே பாப்போம். அப்படியா? எங்க அண்ணனா? சரி சரி, நீங்க சொல்லுங்க. அதுக்காக நான் மாதிரி இந்த மாடு இங்க இருந்துச்சுன்னா நான் புடிச்சு வைக்கிறேன். இல்ல ஒருவேளை வந்துச்சுன்னா எங்க அண்ணனை விட்டு கூட புடிச்சு விட சொல்றேன். நீங்க அடையாளத்தை சொல்லுங்க.
நீங்க சொன்னதுக்கு அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியுமா? பிறகாவது நீங்க ஐயா எப்ப திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. சொல்லட்டுமாப்பா? சொல்லுங்க. சொல்லிடுவா.
பானோட அடையாளம் கேட்டேன். ஆனா நீங்க பாடுறது பெண்ணோட அடையாளம். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீ என்ன கேட்டீங்களோ அதை சொல்லியிருக்கேன். மானோட அடையாளம் கேட்டேங்க நானு. மானுக்கு மறுபடிய பெண் தேடி வந்தது மானுக்கு. உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு? உன்னதான். என்ன கல்யாணம் பண்ண போறீங்களா? உனக்கு ஏத்த அழகான மாப்பிள்ளை நான் தான். ஆத்தாடி, நான் அப்படி கல்யாணம் பண்ணாம அவையாராவே இருந்தேன். உங்கள மாதிரி ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணா எனக்கு தலையெடுத்தாக்கு. உங்கள மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு சிரிக்கவே தெரியாது. உங்களை கட்டிக்கிட்டு ஏத்தா நான் நிக்கிற மாப்பிள்ளை என்ன எனக்கு வேண்டாங்க. நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். உன்னை ஒரு வேலை நிக்க மாட்டாங்க. சொல்லுங்க குணத்துக்கு இவ்வளவு இருக்க மாட்டா. நான் சொல்ல கேளு. நான் கல்யாணம் பண்ணிக்க. இப்படி சொன்னா எனக்கு யாராச்சும் என்ன பொண்ணு கேட்டு வருவாங்களா? இப்படி சொன்னீங்களா? என்ன எதுக்கு அண்ணே இருக்கேம்மா கிடைக்க கல்யாணம் பண்ணா எனக்கு வேண்டாம். இந்த உலகமே உன்னை போறா. எனக்கு வேண்டாம். வேணாம்னா போயிருங்க. அண்ணே என்னம்மா என்ன சொல்ல வரீங்க? வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நீங்க பொம்பளை பிள்ளை என்ன பிடிவாத பண்ணிடுறீங்க? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? அடே பச்சா பெரிய மந்திரி மாதிரி மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படி சொல்றா. சரி உடஞ்சிடாமலாட்டு சொல்லிட்டு போய் வர மாட்டேன். இங்க பாருங்க, ஆடு பின்னாடிக்கு சூத்து ஊத்திடாம கேட்கும் காலம் எதுக்கு ஆடணும் ஊர் நானு? நீங்களா சொல்லிக்கிறதா? எனக்கு அவளை பிடிக்கல. ஆடணும் நம்மளை கூட சேர்ந்து. மனசு நோவட்டும். அண்ணே இங்க பாருங்க, ஆட முடியாது. புரிஞ்சுக்க முடியா? நீ ஏன் ஆள் போடுற? புரியுதாயா? ஏன் மிந்திர ஏன் புரியுற? ஆட மாட்டேன். யாரு சொல்ற? வேடுவரோட வேடுவரோட ஆட முடியாது. மக்கள் எப்படி சொல்றாங்க? வேடுவரோட எப்படி ஆடலாம் வள்ளி? தாத்தாவோட போட்டு தராம விட மாட்டேன். ஏ பெருசிங்க அண்ணனை கூப்பிட்டு ஆனை வருது. ஆனா ரெண்டு பேரும் அண்ணன் சொல்லக்கூடாது யாரையும். என்னம்மா அண்ணன் மாடு தேடி வந்தார்ல, ஆமா அவர் மாடு தேடியே வரலையா? என்ன தேடிதான் வந்தாரா? அப்படின்னா கதையா தானே. இவன் தான் அண்ணன் சமைச்சு வச்சு கூட அவன் திட்டுவே இருக்கு. திட்டுறது தப்பே இல்ல. மாடு தேடி வந்தாரு, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்றேன். அப்புறம் அதான் என்ன பேசுற நீ? அப்பா என்ன சொல்லவா? இருமா அப்புறம் கதை அதானம்மா. என்ன கதை? நீ கல்யாணம் பண்ணத நான் கல்யாணம் பண்ண முடியாது. உங்க கல்யாணம்
இருப்பா என்ன வந்த விட வயிறு குடிக்க ரசம் தோசை அப்படியாப்பா அதனால எந்த குரல் இருந்தாலும் கந்தன் குரல் வணங்குவோம் சாமி கும்பிடுவோமா நல்லதே நடக்கும். நல்லதே குன்றத்திலே குமரனுக்கு உனக்கெல்லாம் ஒரு செட்டு வேணும். முருகா வீரனாக வீரனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவர் தெய்வயானை வள்ளி என்று உங்களை வெளிவிடாமல் வள்ளி தெய்வயானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். அதான் இந்த தாய்கள முடி வந்து பொதுவாகவே வந்து நீங்க வந்து வாழ்க்கை நம்ம பொழப்பே சிப்பா சொட்டம் இல்ல சொட்டைக்கு நீங்களாம் வரதுக்காக தான் இருந்துட்டே இருக்க. வள்ளி இன்று முதல் என்றும் வள்ளி தீபாவளி வள்ளி தீபாவளி என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போற்றுவார்கள். சம்மதம் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும். கல்யாணத்துக்கு முறையான மாலை மாலை கலட்டு இல்லைன்னா கலத்து வலிக்கும் போல கண்ணாவளியிலே களை எடுத்தான் நடவரே உணர்ந்து வாழ்ந்து வந்தே மனசுல எல்லாம் மண்ணா கரந்து மறந்து ஓட்டு ஆத்தையே